இந்த வீடியோவில் நான் வந்து சீரீஸ் பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பேண்டாஸ் சீரீஸோட ஐ திங்க் தேர்டு இன்னும் 2-3 வீடியோவில் வந்து சீரீஸ் முடிச்சிடுவோம். ஐ திங்க் ஒரு வீடியோவே ஜாஸ்தி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்து இவிடிஏ பண்ணுவோம், டேட்டா நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பேசிக் இடிஎல் என்னென்ன பேசிக்கு, என்னென்ன ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டில் என்னென்ன பைப்லைன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ நான் வந்து பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல். இம்போர்ட் பேண்டாஸ் பிடி. ஸோ அப்போ ஏங்கிற வேரியபிளில் வந்து நான் சீஸை வந்து போட்டு நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கேன், அப்போ வந்து ஒரு பூலியன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டேன். ஏங்கிறது இப்போ வந்து ஸ்லைசிங் பார்க்கலாமே. எனக்கு இப்போ வந்து நான் இந்த இன்டீஜரை நான் இப்போ எடுக்கிறேன். எனக்கு இன்டீஜர் வேணும்னா 0, 1, 2. ஸோ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இன்டீஜரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து வேல்யூஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வேல்யூஸ்னால் இந்த உள்ள இதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸு. ஸோ எனக்கு அதெல்லாம் வேணும்னா நம்ம கீ வேல்யூ பேர்னு நம்ம டிக்ஷனரி படுத்துங்க. கீ வேல்யூ பேர்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ கீ இருக்கும், அதுக்கு வேல்யூஸ் இருக்கும். எதுவும் இல்லை, பட் கீ மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கீ எப்போ எடுக்கணும்னா, ஸோ கீனா பேசிக்காக வந்து இந்த மொத்த உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் தான் வந்து நான் கீங்கிறேன். சாரி, வேல்யூ. வேல்யூ இதுதான் வேல்யூஸ். இது ஆப்ஜெக்ட் வந்து இதோட டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து நான் இது வேணும்னுக்காக கொடுத்தேன். இப்போ வந்து நான் இப்போ வந்து நான் இண்டெக்ஸிங்கில் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இந்த இன்டிஜர் வேணும், அதனால வந்து நான் அதோட இண்டெக்ஸை கொடுத்தேன். ஸோ 0, 1, 2 இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தேன். ஏ கொடுத்துட்டு இப்போ we'll create a new data set. Just a second. Dummy du integer. ஸோ எல்லாம் நான் வந்து ஒன்று நாள் கொடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஜெஃபோடது எடுக்கணும்னா ஐ திங்க் அதே சைஸ் என்ன பண்ணுவோம். ஸோ நம்ம ஜெஃபோட எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகணும்னு பார்க்கலாம். அது ஜெஃபோடது எடுக்கணும்னா எனக்கு இந்த ரோ மட்டும் வேணும் அப்படின்னா எழுதுவோம். இண்டெக்ஸ் ஜெஃபோட இண்டெக்ஸ் கொடுத்து நான் அதோட வேல்யூ எடுக்கிறேன். இப்போ வந்து dummy dot A W V A L வேல்யூஸ். நான் வந்து இங்க இண்டெக்ஸ் கொடுத்து வேல்யூ எடுத்தேன். நான் வந்து இங்க வேல்யூ மட்டும் ட்ராக் பண்றேன். சும்மா லைக் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு dummy.tfன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ அந்த சீரீஸில் நான் வந்து இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்கலாமே. ஸோ நான் வந்து இப்போ வந்து dummy.df கொடுத்து 0 1 கொடுத்த 7 தான் வந்து 7 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒரே மெத்தட் தான். ஸோ நான் இங்கே இண்டெக்ஸ் கொடுக்கலாம், நான் ஸ்லைசிங் நீங்கள் நம்பருக்கும் கொடுக்கலாம். நான் 0 1, ஸோ நான் 1 கொடுத்தனால வந்துருச்சு. இது வந்து அதோட மொத்த வேல்யூ. ஸோ இப்போ டம்மி 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 df equal to 7 chef 7. ஸோ நான் இப்போ வேல்யூ ஈக்குவல் டு அதாவது டேட்டா ஃப்ரேம் டம்மி டேட்டா ஈக்குவல் டு 7. எனக்கு வந்து ஈக்குவல் டு 7 மட்டும் இருக்க வேல்யூஸ் மட்டும் கொடுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ இங்கேயே கிரியேட் பண்ணுறேன். நான் இங்கேயே கிரியேட் பண்ணுறேன். என்ன கொடுக்கலாம்? ப்ளஸ் 7 கமெண்ட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ரெண்டு ரெக்கார்ட் காட்டுது. 2 ரெக்கார்ட் ஏன் காட்டுதுன்னா ஈக்குவல் டு 7. எனக்கு வந்து இந்த டம்மி டேட்டால இதுல வந்து நான் காலம் இல்லை வந்து நான் காலம் இருந்தா நான் வந்து அது டேட்டா ஃப்ரேம்ல பார்க்கணும். அது எப்படி காலம் இருந்தா அதை எப்படி எடுக்கிறது தனியா 2 குரூப்ல வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இதான் வேணும்னு வந்துட்டு வந்து நம்ம அது மட்டும் ஸோ அதை செப்பரேட் பண்ணி தனியாக அப்படி டேட்டா ஃப்ரேமாக இருக்கணும். அதெல்லாம் வில்சி. ஸோ இது என்ன பேசிக்காக நான் சொல்ல வந்து என்னன்னா, ஸோ நான் டேட்டா ஃப்ரேம்னு வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம்னு ஒரு சீரிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் எனக்கு 7 மட்டும் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடு அப்படின்னா அதுதான் வந்து இதோட கோடோட மீனிங். ஸோ அடுத்தது வந்து எனக்கு வந்து லெஸ் தென் 10 மட்டும் வேணும். லெஸ் தென் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும். அதாவது டிஎஃப் ஆஃப் அந்த இருக்கிற சீரீஸ் தான் எனக்கு லெஸ் தென் 10 மட்டும் வேணும்னா எப்படின்னு எடுக்கணும்னு பார்க்கலாம். டம்மி here dummy yeah so less than equal to 10. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து லெஸ் than equal to இதான் வந்து கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லெஸ் than equal to 10. ஸோ 10க்கு கீழே இருக்கலாம், 10க்கு ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அதுக்கு மேலே எந்த ரெக்கார்டும் எனக்கு வேண்டாம். ஸோ அது நான் இங்கே 12 இருக்குது, பட் அது 12 எடுக்கல. ஸோ அதுதான் இதோட மீனிங். இப்போ வந்து நம்ம இது லெஸ் தானே எடுத்துட்டோம். இப்போ கிரேட்டர் டன்னா எடுக்கணும்னு என்ன பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். டம்மி எஃப் df greater than equal to 10. உங்களுக்கு 12 மட்டும் போதும். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும், எனக்கு இதுதான் ஸ்பெசிஃபைடாக இதான் வேணும்னா ஸோ அதான் நான் வந்து நம்ம கண்டிஷனாக இங்கே போடுறோம். ஸோ எனக்கு வந்து லெஸ் தென்னா 10க்குள்ளே 10ஆக இருக்கணும், இல்லை 10க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன்.
ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நம்பர் வேணும் போடலாம். நம்ம 5 போட்டுக்கலாம். 5 போட்டால் உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் வரும். லெஸ் தேன் 5 போட்டால் இதான் வரும். இது மட்டும் இந்த டாமுங்கிற ரெக்கார்ட் மட்டும் தான் வரும். மிச்சம்லாம் வராது. ஏன்னா மிச்சம்லாம் வந்து 5க்கு உள்ளே இல்லை. ஸோ ஸோ இங்கே வந்து நம்ம கிரேட்டர் ஈக்குவல் டு 10 போடுறோம். இப்போ இங்கே 10 டேஸ் என்ன ஆயிருக்குன்னா 10 சேர்ந்து வந்தது. ஸோ இங்கே 10 இல்லை. ஸோ அடுத்தது வந்து சி இப்போ ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறோம்ல. ஸோ அந்த சீரீஸில் ட்ரூ பூலியன், அதாவது ட்ரூவா ஃபால்ஸா இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து நான் இங்கே வந்து ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். நான் இந்த இண்டெக்ஸை வந்து எடுத்து இன் டிஎஃப் ஆஃப் டம்மி அப்படின்னு சொல்லும் போது ட்ரூன்னு காட்டுது. ஏன்னா இங்கே இல்லான்னு இருக்குது. ஸோ அதனால ட்ரூன்னு காட்டுது. இப்போ இதே நான் வேறு எதாவது போட்டிருந்தேன். ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா அது இல்லை, ராஜுன்னு ஒரு நேம் வந்து அதில் இல்லை. இந்த டம்மி வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன்ல. சாரி, பில்லியன் போட்டுட்டு தென் டம்மி வேரியபிள்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை சீரீஸ் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா நான் வந்து 8 டம்மி டிஎஃப்னு போட்டேன். இங்கே 8 இல்லைன்னு நினைக்கிறேன். 8 இருக்குது, பட் 8 இருக்குது பாருங்க. ஸோ இங்கே ஃபால்ஸ்ன்னு காட்டுச்சு. இதே சீரீஸ் தான். இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் தான். ஜஸ்ட் செகண்ட். ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ட்ரூன்னு வந்துச்சு. பட் அதே நான் வேல்யூன்னு கொடுக்கும்போது 8ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கும்போது, ஸோ அதில் இருக்கிற வேல்யூ கொடுக்கும்போது ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. ஏன்னா இப்போ இங்கே 1 ஏ கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு வந்துருக்குது. ஸோ 1 ஏ, ஸோ ட்ரூன்னு வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பூலியன் பார்த்துட்டு இருந்தோம். 1 ஏன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு காட்டுது. ஏன்னா 2 போட்டோன்னா சாரி, இதே நான் 10 போட்டால் ஏன்னா அங்கே இண்டெக்ஸ் இல்லை, 10ங்கிற இண்டெக்ஸ் இல்லை. இவ்வளோதான். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பூலியன்லாம் வந்து இண்டெக்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ராஜுங்கிற இண்டெக்ஸ் வந்து இதில் டம்மி டாட் டிஎஃப்ல இருக்கான்னா இல்லை. பட் இல்லான்னுங்கிற ஒரு ஒரு இண்டெக்ஸு டம்மியில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 10ங்கிற இண்டெக்ஸ் வந்து ஏல இருக்குதுன்னா இல்லை. பட் 1ங்கிற இண்டெக்ஸ் இருக்குது. செக் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது. 0ங்கிற இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது சாரி, 0 ஏ ட்ரூ. ஏன்னா 0ங்கிற இண்டெக்ஸ் இது, ஆனால் 10ங்கிற இண்டெக்ஸ் இருக்குதா இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு காட்டுது. ஐ திங்க் இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக இதோட நம்ம வில் ஹாவ் அ ரீகேப். ஸோ நான் பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏங்க ஒரு சீரீஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து டூங்கிற நான் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தேன். எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சீரீஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸிங் வந்து சைசிங் வந்து இண்டெக்ஸிங் வச்சு தான் நடக்கும். ஸோ இதே வந்து மல்டிப்ளை தி வேல்யூஸ் ஜஸ்ட் இப்போ ஏங்கு இருக்குதா, ஏன் வந்து நான் வந்து பவர் 2 பண்ணுறேன். இது ஸ்ட்ரிங் எனக்கு வந்து இதில் ஃபுல்லாக ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால ஐ கேன் டூ ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதில் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் ஃபுல்லாக இன்ட்டு தான் இருக்குது. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வந்துருக்கும்பாங்க. ஸோ இது வந்து இன்ட்டு. ஸோ இன்ட்டில் வந்து என்னால் பவர் ஆஃப் டூ பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் தென்
வில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வில் சி டேக் டேட்டா செட் அண்ட் வந்து எல்லாமே வந்து வில் டூ சீரீஸ்ங்கிறது அதை சொன்னது நான் சீரீஸ்ங்கிறது இட்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ நீங்கள் டேட்டா ஃப்ரேமில் ஒரு ஒரு காலம் எடுத்துக்கிட்டீங்களால அது சீரீஸ் தான். ஸோ பல சீரீஸ் சேர்ந்தது தான் ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேம் நம்ம டேட்டா ஃப்ரேம் பார்த்துட்டு நம்ம வில் கண்டினியூஸாக வந்து நம்ம சீரீஸ் பேரலாக பார்ப்போம். நான் வந்து என்ன சொல்றது, நீங்கள் டேட்டா ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் சில டைம் வந்து இது வந்து சிஎஸ்ல வந்து இருக்காதுன்னு உங்களுக்கு நிறைய எரர் வரும். அது ஏன்னு தெரிஞ்சிருக்கணும். வில் சி நெக்ஸ்ட் டைம். நாளைக்கே நான் ஐ திங்க் வீடியோ நாளைக்கு வந்து இந்த வீடியோட கன்டினியூஷன் பாருங்கள்.